ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் 15 கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிச்சனையும் வீட்டையும் எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாங்க. நம்ம எல்லாருக்கும் நம்ம வீடும் கிச்சனும் ரொம்ப நீட்டாக இருக்கணுங்கிறதாங்க ஆசை. டிப் நம்பர் 1, எல்லா வீட்லேயும் கிச்சன் ஷெல்ஃபு அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. சில வீட்டில் ரொம்ப கம்மியான அளவில் இருக்கும். அவங்க இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டான பாட்டில்ஸ் யூஸ் பண்ணும்போது கம்மியான பொருட்கள் வச்சாலே போதுங்க. டிப் நம்பர் 2, இது மாதிரி கம்மியான ஷெல்ஃப் இருக்கிறவங்க அதுக்கு உள் பக்கமாக இது மாதிரி பிளாஸ்டிக் ஷெல்ஃபு ட்ரேஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அதிகமான பொருட்களையும் நம்மளால் வைக்க முடியுங்க. டிப் நம்பர் 3, எல்லா வீட்லேயும் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் சால்ட்டுங்க. இந்த உப்பு நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் சில்வர் பாட்டில்ஸும் கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா சில்வர்லேயும் பிளாஸ்டிக்லேயும் அது அரிப்பு ஏற்படுத்தி அது கெமிக்கல் ரியாக்ட் ஆகும். அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு அதிகமான கெடுதல்கள் விளைவிக்குங்க. சில்வர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி துருப்பிடிக்குங்க. ஸோ சில்வர்ஸ் யூஸ் பண்ணாமல் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் நம்ம பீங்கான் பாட்டில்களையும் கண்ணாடி பாட்டில்களையும் இதுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. பீங்கான் கண்ணாடி தவிர மரப்பொருட்களையும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுவும் ரொம்ப நல்லதுங்க. டிப் நம்பர் 4, இஞ்சி பூண்டு தட்டுறக்கல் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. இது சில பேர் வீட்டில் இரும்புலையும் சில்வர்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அந்த மெட்டீரியல் சீக்கிரமே துருப்பிடிச்சிருதுங்க. அதை விட நம்மளுக்கு கல் தான் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப நாள் ஆனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ நம்ம கல்லுலேயே அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. டிப் நம்பர் 5, எல்லார் வீட்லேயும் உப்பு எடுக்கிறதுக்கு சில்வர் ஸ்பூன் பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணாதீங்க. இது மாதிரி உட்டன் ஸ்பூன்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதுதாங்க ரொம்பவே நல்லது. டிப் நம்பர் 6, எல்லார் வீட்லேயும் இது போல் இரும்பில் கத்தி, அரிவாள் மனை, அப்புறம் தோசை கரண்டி இந்த மாதிரிலாம் இருக்குங்க. நம்ம இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வைக்கிறப்போ அதில் சீக்கிரம் துரு ஏறிடும். ஸோ இது வாஷ் பண்ண உடனேயே ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் வச்சு தடவி வச்சிட்டிங்கன்னா அதில் துரு பிடிக்காது. பொருளும் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. டிப் நம்பர் 7, இது மாதிரி பிளாஸ்டிக் மற்றும் சில்வர் கண்டெய்னர்ஸில் நம்ம பொதுவாக ஃப்ரிட்ஜில் பொருட்கள் வைப்போங்க. அது மாதிரி வைக்கும்போது அதிகப்படியான இடத்தை பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன பொருள் உள்ளே இருக்குதுங்கிறதே நம்மளுக்கு மறந்துடும். அது மாதிரி இல்லாமல் ஃப்ரிட்ஜும் நீட்டாக இருக்கணும், பொருட்களையும் அதிகமாக வைக்கணும்னா இது மாதிரி கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கிளாஸில் இது மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே என்ன வச்சுருக்கிறதுங்கிறதும் தெரியும். அதே மாதிரி நிறைய பொருட்களும் நம்மளால் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்க முடியுங்க. டிப் நம்பர் 8, இது மாதிரி பாத்திரம் கமுத்துற ஷெல்ஃப் எல்லார் வீட்லேயும் இருக்குங்க. இது மாதிரி ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பொருட்கள் வைக்க முடியாது. ஒரு அளவுக்கு தான் வைக்க முடியும். அதை விட இதில் குட்டி குட்டி பொருட்களை வைக்கவே முடியாதுங்க. அதுக்கு நம்ம இது மாதிரி பிளாஸ்டிக் ஷெல்ஃப் ஒன்று உள்ளே வச்சுட்டோன்னா அதிகமான பொருட்களையும் வைக்க முடியும், சின்ன சின்ன பொருட்களையும் வைக்க முடியுங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். கொஞ்சம் இடத்துல அதிக பொருட்கள் வைக்க முடியுங்க. ரெண்டாவது, இது மாதிரி பெரிய கூடையில் நீங்கள் பெரிய பொருட்களை வச்சுக்கலாங்க. டிப் நம்பர் 9, நம்ம சிங்க் பக்கத்தில் சிங்க்கு கழுவுறதுக்கு வச்சுருக்கக்கூடிய வைப்பர், பாட்டில் கழுவுற ப்ரஷ் எல்லாம் தொங்க விடுறதுக்கு இது மாதிரி ஹூக்ஸ் ஒட்டும்போது அந்த செவரை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறனால அது கழண்டு வந்துடுங்க. அதுக்கு இது போல் ஹூக்ஸ் பிளாஸ்டிக்லேயோ ஸ்டீல்ஸ்லேயோ காப்பர்லேயோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம பாத்திரம் கவுத்துற அந்த ஸ்டாண்டிலேயே மாட்டி வச்சுக்கலாங்க. பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குங்க, துருவும் பிடிக்காதுங்க. டிப் நம்பர் 10, இது குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்குற விளையாட்டு பொருட்களை இது மாதிரி பாக்ஸஸில் அரேஞ்ச் பண்ண நம்ம சொல்லி கொடுத்துட்டோன்னா நீட்டாக வச்சுக்குவாங்க. டிப் நம்பர் 11, இந்த மாதிரி ஆர்கனைசர் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக இருக்கணுங்க. இது நம்ம வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜுவல்லரிஸாக இருந்தாலும் சரி, சேஃப்டி பின்னு, ஹேர் பின்னு, இது மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இதில் போட்டு நம்ம வைக்கும்போது டிரான்ஸ்பரண்ட்டாகவும் தெரியும், நம்மளுக்கு நீட்டாகவும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க முடியுங்க. டிப் நம்பர் 12, இது மாதிரி காஸ்மெட்டிக்ஸை அதிகப்படியான இடம் பிடிக்காமல் இந்த செல்ஃப் யூஸ் பண்ணும்போது நம்மளால் நிறையாவும் வச்சுக்க முடியும், நீட்டாகவும் வச்சுக்க முடியுங்க. குறைவான இடத்துல இதை வச்சுக்கலாம். இதை நம்மளால் ஈஸியாக ஃபிட் பண்ணிக்க முடியுங்க. அடுத்தது டிப் நம்பர் 13, இது மாதிரி பேட்ரிஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டில் அதிகமாக ரிமோட்லேயும் ஏசி ரிமோட்டு, டிவி ரிமோட்லலாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை நம்ம அடிக்கடி பார்த்து செக் பண்ணிக்குவோம். பட் குழந்தைங்க விளையாடக்கூடிய டாய்ஸில் இருக்கக்கூடியதை நம்ம அடிக்கடி பார்க்க மாட்டோம். அதை சில நேரத்தில் விளையாடும் போது அவங்க எடுத்து வாயில் வச்சுக்குவாங்க. அதை நம்ம அப்பப்போ செக் பண்ணி அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா நாம் எடுத்து போட்டுறணுங்க. குழந்தைங்களுக்கு நம்ம வாங்கி கொடுக்குற விளையாட்டு பொருட்கள் பற்றி நம்மளுக்கு தாங்க தெரியும். டிப் நம்பர் 14, டஸ்ட்பின்லேருந்து வரக்கூடிய ஸ்மெல்லேருந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது மாதிரி ஒரு பேப்பர் மேலே பேக்கிங் சோடாவை எடுத்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி அந்த பேப்பரை நல்லா ஃபோல்ட் பண்ணி டஸ்ட்பின் கலவாக உள்ளே வச்சுட்டு அது மேலே நம்ம இந்த கவர் போட்டு வைக்கும்போது கவரில் ஏதாவது வாட்டர் லீக்கேஜ் இருந்துச்சுன்னா அதை அழகாக அந்த பேப்பர் அப்சர்வ் பண்ணிக்கோங்க, ஸ்மெல்லும் வராதுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல யூஸாக இருக்குங்க. அடுத்தது டிப் நம்பர் 15, இது மாதிரி டோர் மேட் எல்லா வீட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ரேட்டு கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லி இது மாதிரி காட்டனில் வாங்கி வைக்கும்போது அது சீக்கிரமே வீணாகவும் போயிடும். ரெண்டாவது, நம்ம எல்லார் வீட்லேயும் இப்போ அதிகப்படியாக டைல்ஸ் தாங்க போட்டிருக்கிறோம். ஸோ இந்த
இந்த மாதிரி ரப்பர் மேட் அடியில் இருக்கிறப்போ நம்மளுக்கு அது சீக்கிரம் வழுக்கி விடாதுங்க. குழந்தைங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஏன் நம்மளே ஒரு அவசரத்தில் நடக்கும்போது கூட அது வழுக்காதுங்க. இது மாதிரி நம்ம வாங்கி சேஃப்டியாக போட்டுக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே நல்லதுங்க. டிப் நம்பர் 16 இது மாதிரி மேட் வந்து நம்ம பாத்ரூம்ஸில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இது வந்து நல்ல வாட்டர் அப்சர்வ் பண்ணுறனால பாத்ரூம் சைடில் இது ரொம்பவே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.